வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 16/4/2026 தேர்ஸ்டேவோட மார்க்கெட் எப்படி இருந்துச்சு? நம்மளுடைய அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு 100-150 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் எந்த ட்ரேடுமே எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,334. ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,400. ஆக்சுவலாக முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டை பார்க்குறப்ப நமக்கு எல்லாமே எக்ஸாக்டாக இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஆனால் லைவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம தொடர்ந்து இப்போ நம்ம சொல்கிற கான்செப்ட் படி நீங்கள் தொடர்ந்து வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இதை நான் அப்படியே 5 மினிட்ஸுக்கு மாற்றுறேன். 5 மினிட்ஸுக்கு மாற்றினதில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மட்டும்தான் வந்து க்ரீனாக இருந்திருக்கு. அடுத்த 5 மினிட்ஸ் வந்து மேலேயே இருந்துட்டு அந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப கீழே வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் லோ அப்படிங்கிறது சப்போர்ட்டாகவும் நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஹையில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அதை ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கிட்டு புட்டு சைடும், சப்போர்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லோவில் இருந்துச்சுன்னா அதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு கால் சைடு என்ட்ரி போகலாம் அப்படின்ட்டு. இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 24,400 மார்க்கெட்டு இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் போய் 24,400 காலையும் புட்டையும் எடுத்துக்கிட்டு ஏதாவது ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. இதில் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,400 கால், 24,400 புட்டு எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன கான்செப்ட் தான். 24,400 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 181. அதே டைமில் 24,400 புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 195. இப்போ நல்லா கவனிங்க. இதில் வந்து நமக்கு அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையான 181, அதை புட்டில் ஆக்சுவலாக வந்து தப்பாக மார்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். 181க்கு பதில் 174ன்னு போட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஹையான 181க்கு கீழே புட்டு போகவே இல்லை. அட் த சேம் டைம் 24,400 புட்டோட லோவான 195க்கு கீழே தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அந்த கால் இருக்குது. ரெண்டுக்குமே அந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து ஆவரேஜ் லைனு. ஆவரேஜ் லைனுக்கு மேலே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சு அடுத்த 15 மினிட்ஸுக்கு மேலே தான் வந்து நமக்கு புட்டு மேலே போயிருக்கு. ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையையும் லோவையுமே வச்சுக்கிட்டு இங்கே ஒரு என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி போயிருந்தோன்னா, அதாவது புட்டு சைடு போயிருந்தோன்னா, ஏன்னா நமக்கு வந்து 24,400 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 181. அதுக்கு கீழே வந்து மார்க்கெட்டு போகவே இல்லை. ஸோ அதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சோனையும் ஒரு 195 அல்லது 200ல் நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட்டு அடுத்த 15 மினிட்ஸில் டைரெக்டாக வந்து 250க்கு போச்சு. ஸோ நமக்கு சாலிடாக 50 பாயிண்ட்டு பிடிச்சிருந்துருக்கலாம். இதுதான் வந்து இன்றைக்கான, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, எக்ஸ்பைரி இன்றைக்கி கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு வரோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த 9:30லேருந்து 10 மணிக்குள்ளவே மோஸ்ட்லி நம்ம இன்ட்ராடேயில் வந்து நமக்கு ஒரு ரீசனபிளான ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணிடலாம். இதோட வந்து ஒரு 10வது நாள் இந்த வீடியோ போட்டுக்கிட்டுருக்கேன். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். தொடர்ந்து 10 நாளுமே இந்த கான்செப்ட் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. நமக்கு மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 30 பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? அடுத்தது இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால மேலே போய்ட்டு திரும்ப கீழே வந்துட்டு மேலே போய்ட்டு கீழே வந்திருக்கு. அடுத்தது இந்த ஆவரேஜ் லைனை வச்சு ஒரு 230ல் என்ட்ரி எடுத்திருந்தோன்னா கூட நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு 340 380 போயிருக்கு. அவ்வளோ நேரம் நம்ம ஓட விட்டுருப்போமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த 9:15லேருந்து 9:30 வரை என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மார்க்கெட்டு
ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையில் இருக்குதா லோவில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஹையில் இருந்துச்சுன்னா அதை ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு புட்டோட அந்த ஏடிஎம் ப்ரைஸ் எடுத்து காலோட ஹையையும் புட்டோட லோவையும் பாருங்கள். அட் த சேம் டைம் மார்க்கெட்டு லோவில் இருந்துச்சு அப்படின்னா அதில் போய் ஏடிஎம் ப்ரைஸ் எடுத்துகிட்டு புட்டோட ஹையையும் காலோட லோவையும் பாருங்கள். இது வந்து திரும்ப 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 நடந்துக்கிட்டே இருக்குது. நாம் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஆல்ரெடி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது வந்து முழுக்க 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 மென்டல் கேம் தான். ஒரு 10 to 20% வந்து ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் போதும். 80% முழுக்க முழுக்க வந்து நமக்கு மைண்ட் செட்டு தான். ஒரு 20-25,000 வச்சுக்கிட்டு டெய்லியும் ஒரே ஒரு ட்ரேடு 9:30 to 10 o'clock மேக்ஸிமம் 30 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸு, ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வச்சுட்டு ஒன்று டார்கெட் அடித்தாலும் வெளியில் வந்துடுவேன், ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் அன்றைக்கி அதோட முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்துடுவேன். இதை நம்ம ரொட்டீனாக ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் ஃபாலோ பண்ணணுன்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிரும். நம்ம ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிடலாம். ஸோ ஓகேங்களா, இதுதான் வந்து இன்றைக்கான மார்க்கெட்டு. தேங்க்யூ.